ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் நான் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முந்திரி, அப்புறமா பாதாம், அப்புறம் பிஸ்தா, அப்புறம் வால்நட், அப்புறம் தாமரை விதைன்னு சொல்லுவாங்க, மக்கானா. இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்காக ரெடி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி. இந்த முந்திரியை ஃபஸ்ட்டு நாம் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்லாம் இல்லை. அது நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா சூடாக, கை பொறுக்கிற அளவு சூடாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை நான் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஒவ்வொரு பொருளாக தான் போட்டு ஃப்ரை பண்ண முடியும். எல்லாம் ஒட்டுக்காக போட்டிங்கன்னா ஒன்று ஃப்ரை ஆகும் சரியாக, இன்னொன்று ஃப்ரை ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் நான் முந்திரியை தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக ஃப்ரை ஆகும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா சூடாகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நான் சொல்கிற அந்த கையை தொட்டு பார்க்குற அளவுக்கு சூடாக இருந்துச்சுன்னா இதை நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்தது பாதாமை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக ஆகும். இல்லைனா ஒன்று கருகி போயிடும், ஒன்று சரியாக இதாகாது. ஸோ அதனால் ஒரே மாதிரியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால நம்ம தைரியமாக இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பசங்களுக்கு. கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த பாலை குடிச்சிட்டு போனாங்கன்னா, ஸ்கூல் விட்டு வந்தோடனே விளையாட போனோமோ இல்லை வேறு ஏதோ கேம்ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அதனால் நம்ம இது கொஞ்சம் நல்லா பக்குவமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு நம்ம எப்போ வேணாலும் போட்டு கொடுத்துக்கலாம். காலையிலையும் போட்டு கொடுக்கலாம், சாயந்தரமும் போட்டு கொடுக்கலாம். இது நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். சரி, குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். அதனால தான் நம்ம இதை வீட்டிலே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்கள், பாதாமை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஃப்ரை பண்ணது போடுறது பார்த்திங்கன்னா வால்நட் தான், பாதாம். அடுத்து பாதாம் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். பாதாமையும் இதே மாதிரி, பிஸ்தாவையும் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாம், அதுக்கப்புறமா பிஸ்தா, எல்லாமே குவான்டிட்டி ஒரே அளவு தான். இது அதிகம், இது கூட அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் எடுத்திருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் எல்லாமே சேம் ஒரே அளவு தான். ஆனால் இந்த மக்கானா மட்டும் கொஞ்சம் நம்ம அதிகமாக எடுக்கணும். ஏன்னா அது நம்ம அரைக்கும் போது அது பவுடர் தன்மையாக இருக்கிறனால நமக்கு அந்த பாலை கலந்து கொடுக்கும்போது அது அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மக்கானா மட்டும் நான் இதுக்கு 2 மடங்கு எடுத்துக்கிறேன். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வால்நட்டு, இதையும் அதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி போடும்போது நமக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது நமக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது வைக்கும்போது ஸ்டோர் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். எனக்கு இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு வரும். அதனால தான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைக்கணும். பார்த்திங்களா, மக்கானை நான் 2 மடங்கு எடுக்க போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த பவுடர் நமக்கு ரொம்ப இதாக பவுடர் மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் மக்கானா மட்டும் 2 மடங்கு, அதை விட அதிகமாக எடுத்துக்கோங்க. இதையும் அதே மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணணும், ஏன்னா அது அங்கே எங்கே ஓடும்.
இந்த மாதிரி மக்கானாலாம் வந்துட்டு நான் வந்து இந்த ப்ராடக்ட்டு நான் செய்யும்போது மட்டும்தான் இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இதை வந்து நான் வாங்கினேன். மற்றபடி நான் ஸ்டோருக்கு போகும்போதெல்லாம் இதை நான் பார்ப்பேன், இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இது வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த ஹெல்த் மிக்ஸில் வந்து இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள் எந்த அளவுக்குனா இதை நம்ம வந்து கையிலேயே பொடி பண்ணுற அளவுக்கு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது எல்லாமே நட்ஸாக இருக்கறனால குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு வயிற்றில் வந்து ஜீரணமாகாத அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதில் ஏலக்காய், சுக்கு கூட சேர்த்துக்கலாம். சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் வெறும் ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஏலக்காவும் இதே மாதிரி நல்லா அந்த ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்கலாம். அந்த சூட்லேயே ஃப்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மக்கானாவை போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து பொடியாகிற தன்மை இருக்கனால அதை நம்ம ஈஸியாக அரைச்சிக்க முடியும். அடுத்து நம்ம போடுற இந்த நட்ஸ் எல்லாமே நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் அந்த கொரகொரப்பு வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம போட்டு அரைச்சிட்டோம்னா இது நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ணும்போது அது நமக்கு நல்லா பவுடர் மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் சொன்னால மக்கானாவை அரைக்கும்போது இந்த மாதிரி பவுடர் மாதிரி கிடைக்கும். அடுத்து நம்ம நட்ஸை அரைக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அதில் கொஞ்சம் ஆயிலி தன்மையாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் இந்த மாதிரி எல்லாமே அரைச்சதுக்கப்புறமா கட்டி சேராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் 2 ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு பாலை ஊற்றிக்கலாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது கூட நம்ம சுகருக்காக நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்க்க போகிறோம். இது வந்து சர்க்கரை எதுவுமே சேர்க்காமையும் குடிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் குடிப்பேன். இது உங்கள் ஆப்ஷன் தான், எப்படி வேணாலும் குடிச்சிக்கலாம். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா ஆற்றிட்டு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.